தர்மம். இது பாக்கெட்லேருந்து போடுறது இல்லைங்க, அது ஊடக தர்மம். அதை சொன்னேன் நான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை, பல ஊடகவியாளர்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லட்டாங்க, யார் ஒன்று எது ஒன்றா சொல்லாங்க, கருத்து சுதந்திரம். அப்போ எதுவுமே இல்லை அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, இருக்குன்னா எனக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்கணும் ஒன்று சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்க முடியுமா? இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரு ஆதாரம் கொடுங்க. அவரே சொல்லிட்டார், ஏங்க சண்டை முட்டி விடுறீங்க அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போக போகிறார், இத்தனை மீட்டிங்கு, இதில் இது வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது யார்? அண்ணாமலை அவர்கள் தானே பண்ணார். இதுக்கு பேர் தான் ஒதுக்கி வைக்கிறதா? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா அவர் கட்டம் கட்டப்படுகிறார், ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்றதுக்கு கண்ணு முன்னாடி நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து ஒதுக்குறாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, அவருக்கு இன்னும் பதவி கொடுக்கல, மத்திய மந்திரி பதவி கொடுக்கலன்னா விளக்கண்ணே, அவர் தான் சொல்லிட்டாரு நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதை அவர் அங்கே சொல்லியிருக்க மாட்டாரா?